நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று நம்மோடு பயனுள்ள தகவல்களை பகிர இணைகிறார் காரைக்குடியிலிருந்து ARS பாண்டியன் அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் மூலிகை தகவலுக்காக காரைக்குடியிலிருந்து நான் ARS பாண்டியன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற மூலிகை தகவல் வாழைப்பூ பற்றியது. இந்த வாழைப்பூ தொடர்ந்து உணவாக எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த ஒரு பூ வகை, காய்கறியை சார்ந்ததாகும். உடலில் உள்ள இரத்தத்தில் காணப்படும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது, கணையத்தை வலுவடைய செய்கின்றது, உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கச் செய்கின்றது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகளை போக்கும். வாழைப்பூவில் உள்ள கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, தாமிரச்சத்து முதலியன மனித உடலுக்கு அவசியமான சத்துக்களாகும். மேலும் விட்டமின் A, C, B1 ஆகிய சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது இந்த பூவில். இதை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொள்வதால் இரத்த சோகை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் குணமாகும். இதன் துவர்ப்பு தன்மை இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையின் அளவை வெகுவாக குறைக்க பயன்படுகின்றது. வாய் புண்ணை போக்குகிறது, வாய் துர்நாற்றத்தை விரட்டுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல் நோய்களுக்கு வாழைப்பூவை உணவில் சேர்த்து கொள்வது சிறந்த மருத்துவ முறையாகும். எனவே இந்த வாழைப்பூவை மருந்தாக பயன்படுத்தாமல் நாம் உணவாக பயன்படுத்தி வாழ்வோம் வளமுடன் என்ற தகவலோடு மீண்டும் ஒரு அரிய மூலிகை தகவலுக்காக நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நல்லதொரு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட காரைக்குடியை சார்ந்த ARS பாண்டியன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.